ரைட். இடைக்கால இந்தியா நேற்றே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? பல்லவர்கள், அப்புறம் சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள், சரியா? அதிலேருந்து போயிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி மற்றது பார்ப்போம். 7th டேர்ம் 1 இருக்குது இந்த இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான ஆதாரங்கள். இதில் இப்போ நிறைய விஷயம் நம்ம பார்க்கல, அதனால் அதை பார்த்துட்டு இதை நம்ம பார்ப்போம், சரியா? இப்போ 2வது யூனிட்டுக்கு போயிருங்க. யூனிட் 2 சோர்சஸ் ஆஃப் மிடிவல் இந்தியாவை பார்ப்போம். இடைக்கால இந்தியாவில் முடித்தவொடனே என்னை ஞாபகப்படுத்துங்க, நான் மறந்துடுவேன். திரும்ப இதை வந்து பார்ப்போம், சரியா? ரைட். இப்போ பார்த்தா புரியாது. எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம்ஸ் இன் நார்த் இந்தியா. வட இந்தியாவில் புதிய அரசுகளின் தோற்றம். கடைசியாக வட இந்தியாவில் யாரை பார்த்தோம்? வட இந்தியானா விந்தியா சாத்புராவுக்கு மேலே யாரை பார்த்தோம்? ஹர்ஷவர்தன். ஹர்ஷவர்தன் வீழ்ச்சிக்கு பின்னாடி சின்ன சின்ன சிற்றரசாக உடஞ்சிருவாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்கா? அதில் யாரை சொன்னோம்? அங்கே ரஜபுத்திரர்கள், இங்கிலீஷில் ராஜ்புட்ஸ். ஞாபகம் இருக்கா? 36 வகையான ராஜபுத்திரர்கள். அதில் முக்கியமானவங்களை மட்டும் நாம் பார்க்க போகிறோம். அதான் இந்த பாடம். டைட்டில் என்னது? இது வட இந்தியாவில் புதிய அரசுகளின் தோற்றம். இவங்க நான் சின்ன சின்ன குரூப்பாக உடஞ்சிட்டானுங்க. பெரிய பேரரசுலாம் இல்லை, சின்ன சின்ன குரூப்பாக உடஞ்சிட்டானுங்க. இந்த ஏரியாவில் இங்கே இது வரைக்கும் வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு 36 வகை ராஜ்புட்ஸ். தமிழில் ராஜபுத்திரர்கள். அல்லது ரஜபுத்திரர்கள், ஸ்மால் கூட சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இன்னும் இருக்காங்க இந்த மக்கள். இவங்க பெரிய பேரரசு இல்லை. இவனுக்கு வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பானுங்க. தென்னிந்தியாவில் உருவானுச்சு இல்லையா பக்தி இயக்கம் பார்த்தோம்ல, அது அப்படியே வட இந்தியாவுக்கு போய் ஊடுருவோம். அங்கேயும் கோயில்கள் கட்டுவாங்க, எல்லாம் வரும். சுத்தமாகவே எதுவுமே பண்ணாத எல்லாரும் அடிமை அப்படிலாம் இருந்த காலம் போய் கடவுள் மேலே பக்தி வச்சு அப்படின்னா மோட்சம் அடையலான்ற கான்செப்ட் எங்கேருந்து போகுது? ஓரளவுக்கு நல்ல விஷயம். தென்னிந்தியாவில் இருந்தால் போகும், வட இந்தியாவெலாம் பரவும் பக்தி இயக்கம். அப்போ அந்த பக்தி இயக்கத்தினர் பாடின பாடல்கள், அவங்க பக்தி இயக்கத்தினுடைய தூண்டுனால் கட்டப்பட்ட கோயில்கள், இதெல்லாம் இன்னும் இருக்குது. அதை வச்சு தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. கல்வெட்டு அங்கே கட்டின பில்டிங் எல்லாம் இருக்குது. அதில் யார் முக்கியமானவங்க? இவன் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. 11ஆம் நூற்றாண்டில் இவங்க காலத்தில் தான் இந்த ரஜபுத்திரர் இங்கே இருக்கும் பொழுது இந்த ஏரியாவில் மத்திய ஆசியாவில் இங்கே ராகுல் கவனிக்கிறீங்களா? படத்தை பாருங்கள், படம் பார்க்கலாம் புரியாது. மத்திய ஆசியாவில் இங்கே இருந்த ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. துருக்கியர்கள் இங்கேருந்து வந்திருப்பாங்க. இந்த பாருங்க, இங்கே துருக்கி இருக்காங்க இல்லையா? இந்த துருக்கியர்கள் இஸ்லாம் மதத்தை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. அவங்க அப்படியே இந்த இடத்துல வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு குரூப்பு அவங்க அப்படியே உள்ளே பூந்து வந்து கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம், இதெல்லாம் பாலைவனம். பாலைவனத்தில் இருக்கிறவனுக்கு என்ன இருக்காது? வரிகிரி அவ்வளோவா வராது. அப்போ என்ன பண்ணுவான்? இங்கே வந்து இது வளமான பகுதி வட இந்தியா, வருஷம் ஃபுல்லாக தண்ணி ஓடக்கூடியது, ஆற்றுப்படுகை, வளமான நிலம். அப்போ அங்கே நிறையா வரி வசூலாகும். அங்கேருந்து வந்து கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. அப்படி கொள்ளையடிக்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போனவரில் ஒருத்தர் தான் யார்? முகமது ஆஃப் கஜினி. இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கஜினின்ற ஒரு நாடு மத்திய ஆசியாவில். அந்த கஜினியை தலைநகராக வச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பார். அவர் தான் யார்? முகமது ஆஃப் கஜினி. கஜினி முகமதுன்னு சொல்கிறாங்களே, எத்தனை முறை படையெடுத்தாருன்னு சொல்லுவாங்க? 2 முறை. ஒவ்வொரு தடவையும் தோத்தார், இருந்தாலும் விடாமல் படையெடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து பொய். அவர் ஒவ்வொரு தடவையும் கொள்ளையடிக்க வந்தார், ஜெயிச்சார், கொள்ளையடித்தார், போனார். ஒரு தடவை கூட அவர் தோக்கலை. அவருக்கு பணம் தேவை, வருவார், கொள்ளையடிப்பார், போயிடுவார், அவ்வளோதான். விடாமல் படையெடுத்தார், தோற்றாலும் அது பொய். வரலாற்றில் மகா பொய் அது. வருவார், கொள்ளையடிப்பார், போவார். அவர் வந்து கொள்ளையடிச்சிட்டே இருப்பார் 11ஆம் நூற்றாண்டில். சரியா? வந்து ஒவ்வொரு நாட்டுக்காக போவார்,
செல்வம் எங்கே இருக்குன்னு தேடுவார், கொள்ளையடிச்சிட்டு போயிடுவார். ஆமாம். அப்புறம் ஒரு 100-150 வருஷத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதுக்கப்புறம் கஜினிக்கு பக்கத்தில் கோரின்னு ஒரு இடம், அங்கே இருந்த ராஜா பேர் என்னது, முகமது ஆஃப் கோரி, கோரி முகமது. முகமதுனா ராஜா, கோரிக்கு ராஜா. இது கஜினி முகமது. கஜினினா அந்த லேண்டு பேர், நாட்டு பேர், தலைநகரம் கஜினி முகமது. கொள்ளையடிச்சிட்டு மட்டும் போவார். இவர் என்ன பண்ணுவார், திரும்ப ஒரு 1180 90களில் 80 90 92ன்னு வச்சுக்கோங்க, 80களுடைய கடைசியிலே வருவார். 80+ கடைசியில் வருவார். ஃபஸ்ட்டு தடவை வந்து தோற்றுட்டு போயிடுவார், 2வது தடவை வந்து ஜெயிச்சிருவார். சரியா? தராயின் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயிச்சு இந்த ஏரியாவை ஜெயிச்சிருவார். யாரை ஜெயிக்கிறாரு, இந்த ரஜபுத்திரர்கள் இருக்காங்களே அங்கே, சௌகான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லி அந்த ஏரியாவில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க சௌகான்கள். சௌகான்ஸ் இங்கிலீஷில் அவங்க ஆட்சி செஞ்சிகிட்டு இருப்பாங்க இங்கே. அதில் சௌகான்களில் கடைசி அரசர் சௌகானில் கடைசி அரசர் பிருத்திவிராஜ் சௌகான். அவருங்க ஆட்சி செஞ்சிட்டு இருப்பார். ஃபஸ்ட்டு தடவை பிருத்திவிராஜ் சௌகான் தோக்கடித்து துரத்திடுவார் யாரை, கோரியை. 2வது தடவை வந்து பிருத்திவிராஜ் சௌகானை அவர் ஜெயிச்சு டெல்லியை கைப்பற்றிடுவார். யார், கோரி முகமது. கைப்பற்றி அப்படியே இணைச்சிக்குவார், அவங்க நாட்டோட இணைச்சிக்குவார். இணைச்சது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு படை கொடுத்து ஒருத்தர் ஆளுநராக போட்டு, குதுப்புதீன் ஐபக் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அவர் அங்கே ஆளுநராக போட்டு போவார். இந்த ஏரியாவுக்கு, இந்திய நிலப்பரப்புக்கு அவர் தான் ஆளுநர். சரியா? அப்புறம் இந்தியாவை நீங்கள் கன்சாலிடேட் பண்ணி எல்லாத்தையும் பக்கத்து நாடெல்லாம் பிடி அப்படின்னு விட்டுட்டு போவார். போகிற வழில ஆள் செத்து போயிடுவார், போட்டு தள்ளிடுவாங்க அவரை. யாரை, கோரி முகமது. முஸ்லீமில் 2 பிரிவு இருக்கும், ஷியா சன்னி அப்படின்னு 2 பிரிவு இருக்குது. எப்படி புத்த மதத்தில் பார்த்தோம்னா 2 பிரிவு. புத்த மதத்தில் என்னென்ன 2 பிரிவு, ஹீனயானம். ஹீனயானத்தை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், மகாயானம் தான் 2வது உருவானது, ஃபஸ்ட்டு ஹீனயானம் தான். அது மாதிரி இங்கே ஷியா சன்னி அப்படின்னு 2 பிரிவு இருக்குது. அதில் ஒரு பிரிவு வந்து இவங்களை போட்டு தள்ளிடுவாங்க, ஜம்மு காஷ்மீர் பக்கம் போகிறப்ப இவரை கொண்டுருவாங்க. அப்புறம் இந்தியாவில் இருந்த அந்த ராஜா வந்து என்ன பண்ணுவான், இந்தியாவுக்கு நான் தான் ராஜா, இனிமேல் என்ன பண்ண மாட்டேன், கோரிக்கு கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னு தனியாக பிரிஞ்சிடுவார். அதிலிருந்து என்ன ஆயிடுச்சு, டெல்லி சுல்தான்கள். டெல்லி சுல்தானேட். இவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, துருக்கி நாடு. அந்த கோரி முகமது யார் சார் அப்படின்னாக்கா இவரோட அடிமை கோரின்ற. குத்புதீன் ஐபக் சொன்னா இல்லையா, சரி மாற்றி சொல்கிறேன். கோரி முகமதோட அடிமை தான் யார், குத்புதீன் ஐபக். அடிமை, அவரோட அடிமை. கேளுங்க கார்த்தி, சொல்லுங்கள். ஆமாம், இங்கே இருந்தால் அந்த வெரி டவுட் எதுவும் இருக்கா? கொஞ்சம் இப்படி உங்களோட லெஃப்ட் சைடு தள்ளி உட்காருங்க. இன்னும் கொஞ்சம். கோரியோட அடிமை இவர், குத்புதீன் ஐபக். மொத்தம் ஒரு 3 4 5 வம்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். 5 வம்சமா, 5 வம்சம். இதில் முதல் வம்சம் தான் என்னது இது உங்களுக்கு, அதை பற்றி பார்ப்போம், அப்புறம் பேசுவோம். அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனஸ்டி. இவருக்கு யூடியூப்பில் எப்படி போய் பண்ணணும்னு சொல்லுங்கள், நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி கொடுங்க. அப்புறம் கிளாஸ் முடிச்சுட்டு குத்புதீன் ஐபக், அடிமை வம்சம், ஸ்லேவ் டைனஸ்டி இங்கிலீஷில். அதுக்கப்புறம் 2வது என்னது, 2வது கில்ஜியா, கில்ஜி வம்சம், டைனஸ்டி, கில்ஜி டைனஸ்டி. அடுத்து 3வது துக்ளக் வம்சம். 4வது
சையது வம்சம். இங்கே பாருங்கள், அடிமை வம்சம்தான் மாம்லுக்கு. அவங்களுக்கு இன்னொரு பேர் அரபிய மொழியில் அடிமை அப்படின்னாக்கா அரபிய மொழியில் மம்லுக், சரியா அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க தான் மம்லுக்கும். மூன்றாவது வம்சம் சையது. இங்கிலீஷில் வந்து வம்சம்னா டைனஸ்டி. இதெல்லாம் ஃபஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பாருங்கள். சையது வம்சம். அடுத்தது கடைசி வம்சம் தான் என்னது? லோடி வம்சம். இதெல்லாம் பார்ப்போம். ரைட். அப்புறம் லோடி வம்சத்துக்கிட்ட இருந்து ஆட்சியை யார் பிடிச்சிக்குவாங்க? ஆட்சியை முகலாயர்கள் கைப்பற்றுவாங்க. இவங்களாம் முஸ்லீம் தான், முகலாயர்கள். ஆங்கிலத்தில் முகல்ஸ். இங்கே தான் நீங்கள் த கிரேட் ஷாஜகானு அவங்களாம் இதுங்களில் தான் வருவாங்க. அவுரங்கசீப்பு. இன்றைக்கி வரைக்கும் இவனுங்க அவுரங்கசீப்பை திட்டிகிட்டே இருப்பானுங்க பாருங்கள். ஆள் கிடைக்கலாம் பிடிச்சிக்குவானுங்க இவனுங்க. பாபர், அக்பர், உமாயின், ஜஹாங்கீர், அப்புறம் தான் ஷாஜகான், அப்புறம் அவுரங்கசீப். அவங்களாம் இவங்க வருவாங்க. இவங்கள்ட்ட இருந்தால் அப்படியே எங்கே போகும் ஆட்சி? ஆங்கிலேயர்கிட்ட போகும். பார்ப்போம். அது மாடர்ன் இந்தியா. ஆங்கிலேயர் வந்தோன்னே அது மாடர்ன் இந்தியா. இது இந்த மாதிரி. ஓகேவா? சரி. இந்த டெல்லியை கைப்பற்றார்ல கோரி முகமது, அதுக்காக ஒரு 2 சண்டை போடுவார். தராயின் போர், முதல் தலாயின் போர். ஃபஸ்ட் பேட்டில் ஆஃப் தராயின் இங்கிலீஷில். அடுத்து 2ஆம் தராயின் போர். முதல் இதில் தோற்றுருவார் கோரி, 2ஆவதில் ஜெயிச்சிருவார். 2ஆம் தராயின் போர். செகண்ட் பேட்டில் ஆஃப் தராயின், இதில் தான் ஜெயிப்பார். ஜெயிச்சு நாட்டை கைப்பற்றுவார். சரியா? ரைட். இப்போ இது வந்துட்டு என்னது? இடைக்கால இந்தியாவில் செகண்ட் பார்ட்டு. இவங்க யாரையும் எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாங்க. வருவாங்க. இங்கே உள்ள மற்ற நீ மரபெல்லாம் நீ பின்பற்றிக்கோ, ஆட்சி வந்து நான் செய்வேன், அவ்வளோதான். யாரையும் அவ்வளோவா தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இவன் ஆட்சி நிர்வாகம் எப்படி இருந்தது, பில்டிங் என்ன கட்டினா, ஏது கட்டினா, எல்லாமே பின்னாடி வரும், பார்ப்போம். ஓகேவா? சரி. இவங்க முகலாயர் யார் சார் அப்படின்னாக்கா, துருக்கிய பரம்பரை, மங்கோலிய பரம்பரை, 2 மிக்சர். சரியா? தந்தை வழியில் துருக்கி, செங்கிஸ்கான் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவனோட வாரிசு. தாய் வழியில் மாற்றி சொல்லிட்டேனா? ஆமாம், செங்கிஸ்கான் வந்துட்டு மங்கோலியர். செங்கிஸ்கான் மங்கோலியர். துருக்கியிலேருந்து வந்தவன் பேர் ஏதாவது ஞாபகம் இருக்கா? துருக்கி, அவன் பேர் என்ன? தைமூர். துருக்கியிலேருந்து வந்தவன் தைமூர். பயங்கரமான இந்த பாகுபலியில் பார்த்தீங்களா, பயங்கர கொடூரமானவர்கள், காலக்கேயர்கள், அந்த மாதிரி. ஏன் எந்த வரலாறுல பார்த்தீங்க? கரெக்டு தான். சரி. அடுத்தது தைமூர் இவங்க. அதேமாரி மங்கோலியாவிலேருந்து வந்த செங்கிஸ்கான். 2 பேரும் பயங்கரமான ஆளுங்க. 2 பேரும் பாலைவனத்திலேருந்து வந்தவன். அவங்க வீடு ஏரியா எல்லாமே பாலைவனம். பாலைவனத்தில் இருக்கிறவன் எப்படி இருப்பான்? பயங்கர வலிமையாக இருப்பானுங்க. இவன் வழியில் தந்தை, இவங்க வழியில் தாய். 2 பேர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தவங்க தான் யார்? முகலாயர்கள். அதில் முதல் ஆள் யார்? பாபர். இவங்களும் அதே மாதிரி தான் இந்த மத்திய ஆசியாவில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கேருந்து அழைப்பு விடுப்பாங்க, வாயா லோடி வம்சம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவனுங்க இங்கே உள்ள ராஜாக்கெல்லாம் தொந்தரவு பண்ணுவானுங்க, சிற்றரசர் மந்திரிகள்லாம். இந்த லோடி கடைசி லோடி யார்? கடைசி லோடி யார்? இப்ராஹிம் லோடி. டார்ச்சர் பண்ணுவானு அங்கேருந்து வாயான்னு லெட்டர் அனுப்பிட்டே இருப்பானுங்க. பாபரை தாண்டா சாக்கணும் உள்ளே பூந்துருவார். சண்டை நடக்கும். பானிபட், முதலாம் பானிபட் போர். முதலாம் பானிபட் போர். பானிபட் அப்படின்ற இடத்துலனால அந்த பேர். முக்கியமான போர் நடந்து அந்த இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சிட்டு பாபர் ஆட்சியை கைப்பற்றுவார். கைப்பற்றி அந்த பக்கம் இணைச்சிக்குவார். அப்புறம் தலைநகர் அப்படியே மாற்றி இங்கே கொண்டு வந்துடுவார் பாபர். அதுக்கப்புறம் அவனுடைய பையன் ஹுமாயூன், அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம், டீட்டெயிலாக பேசுவோம். ரைட். இதுதான் செகண்ட் பார்ட்டு. பிந்தைய இடைக்கால இந்தியான்னு சொன்னல, அது செகண்ட் பார்ட்டு. முந்தைய இடைக்கால இந்தியா பார்த்தாச்சு. ஆமாம். அப்போ முந்தைய இடைக்கால இந்தியாவில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க? வட இந்திய அரசர்களை பார்க்க போகிறோம்.
தென்னிந்திய தக்கான அரசர்கள் பாதி பேரை பார்த்தாச்சு, அது பார்த்தாச்சு. இங்கே பல்லவர்களை பார்த்தாச்சு. இப்போ வட இந்திய அரசர்கள் பார்க்குறோம். வட இந்திய அரசர்கள் யார் இருக்காங்க? ராஜபுத்திரர்கள். 36 வகை இருப்பாங்க. அதில் யார் யார் என்ன, யாரோட காலத்தில் இஸ்லாமியர்கள் வட இந்தியாவை கைப்பற்றாங்க? ராஜபுத்திரர்களில் சௌஹான்கள். சௌஹானில் யாரோட காலம்? பிருத்திவிராஜ் சௌஹான். இவங்கள தான் தராயின் போர் நடக்கும். 2 தராயின் போர். யார் நடத்துகிறா? கோரி நடத்துகிறார். அதேமாதிரி கஜினி முகமது யாரோட காலத்தில் வராரு? வட இந்தியாவில். இந்த ராஜபுத்திரர்கள் சிற்றரசராக இருக்கலாம், பேரரசாக இருந்தால் பெரிய படம் இருந்திருக்கும், வரமாட்டானுங்க. இவனுங்களே மாற்றி மாற்றி அடிச்சுட்டு கிடக்கிறானுங்க. அப்போ ஈஸியாக ஒவ்வொரு ராஜாவை அடிச்சிடுவாங்க. இவனுங்களுக்குள்ளே அடிச்சுட்டு கிடக்கிறானுங்களா, பக்கத்தில் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணால் இன்னொருத்தன் போக மாட்டான். இந்த முதல் தராயன் போரில் கூட பார்த்தீங்கன்னா கன்வோஜில் ஒருத்தன் இருப்பான் ராஜா. அவனும் பிருத்திவிராஜ் சௌஹான் சேர்ந்து தான் அடிப்பாங்க, கோரியை தோக்கடிச்சு துரத்திடுவாங்க. 2வது தராயன் போர் அப்போது இந்த பிருத்திவிராஜ் சௌஹான் என்ன பண்ணிடுவான்? அந்த கன்வோஜில் இருக்கவனுடைய தங்கச்சியை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிடுவான். அதனால் வரமாட்டான். யார்? கன்வோஜில் இருக்கிற ராஜா ஹெல்ப்புக்கு வரமாட்டான். ஒன்றுபட்டால் உண்டு வாழ். அப்போ பிரச்சனை. அதனால் என்ன, அது ஒன்றுபடலாம் அவனுங்க. அதனால் ஈஸியாக யார் ஜெயிச்சிட்றா? கோரி முகமது ஜெயிச்சிட்றான்னு சொல்லிட்டு அப்படியும் ஒரு வரலாறு. சரி பார்ப்போம். அப்போ பிருத்திவிராஜ் சௌஹான். சரி. அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த 11ஆம் நூற்றாண்டில் கஜினி முகமது வந்து ஒவ்வொரு நாடாக போய் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவார். எங்கேயுமே அவர் தோக்கவே மாட்டார். சரியா? 17 முறை தோத்தார். அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. சரி, இப்போ வட இந்திய அரசர்கள் தான் பார்க்க போகிறோம். ராஜபுத்திரர்கள் மொத்தம் எத்தனை வகை? 36 வகை. இப்போ தென்னிந்தியாவிலேருந்து என்ன வட இந்தியாவுக்குள்ள பக்தி இயக்கம் உள்ளே ஊடுருவும். சரியா? அந்த பக்தி இயக்கம் யார் யார் என்ன ஏது அப்படின்னு பார்ப்போம். அது தனியாக பாடமாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் இந்த பாருங்கள். கோயில் தென்னியாவிலேருந்து கோயில் கட்டட பாணிலாம் அங்கே போயிருக்கு. பக்தி இயக்கத்தினால தான். யார் கோயில் கட்டுவா? ராஜாக்கள், பணம் அதிகமாக இருக்கிறவன். யாருக்காக கட்டுவாங்க? கடவுள் மேலே லவ் வைக்கிறதுனால கட்டுவாங்க. யார் தூண்டுதல் இருக்கும்? அந்த பக்தி இயக்க துறவிகள் தூண்டி விடுவாங்க. ஏன்னா கடவுள் வந்து கடவுளை சொன்னார், இதை நீ கட்டு, நீ பெரிய ராஜாவாயிருவ, பயங்கரமான ராஜாவாக இருப்ப, உன்னை யாருமே அழிக்க முடியாது, சாகா வரம் பெற்றுவ அப்படின்னு கதையெல்லாம் விட்டு கட்ட வச்சுருவாங்க. சரி, அறிமுகம். ராஜபுத்திரர்களின் வீரதீரம், அஞ்சாமை குறித்த கதைகள் ஏராளம் இருக்காமா. இன்னும் அந்த கதையெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. இந்த ராஜபுத்திரர்களுடைய நாட்டுக்கு பேர் என்னது? ராஜபுதனம். இங்கிலீஷில் அதே தான், ராஜபுதான்ஸ். ராஜபுத்திர அரசனையும் கூட்டமைப்பால் ஆனது. அவற்றில் மிகவும் புகழ்பெற்றது சித்தூர் ஆகும். சித்தூர்னால் இப்போ இன்னும் ராஜஸ்தானில் இருக்குது. சித்தூர் இவங்க காலத்தில் கட்டப்பட்ட கோட்டையெல்லாம் அங்கே இருக்குது. சித்தூர் இங்கே இருக்குது. ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் பார்டரில் இருக்கும் சித்தூர். மிகவும் புகழ்பெற்றதாமா. அனைத்து ராஜபுத்திர இனக்குழுவினரும் ஒருங்கிணையும் மையமாக சித்தூர் விளங்கிட்டு. எல்லா ராஜபுத்திரம் வந்து அங்கே உட்காந்து பேசுவானுங்க போல் இருக்கு. விளங்கிட்டு. மாலவம், குஜராத் ஆகியவற்றுடன் ஒப்பிடுகையில் சித்தூர் சிறியதே. மாலவம் எங்கே? மத்திய பிரதேஷ் மாலைப்பிடவு. குஜராத் இங்கே. பட் சித்தூர் வந்து சின்னது. இருந்தாலும் அங்கே தான் போய் எல்லோரும் போய் உட்காந்து பேசியிருக்கானுங்க. இந்த 3 அரசுகளிலும் ஆட்சி செய்தனர். மாலவம், குஜராத்து, அங்கே. சித்தூரின் ராணா அரசர் பேர் ராணா சங்கான்னு சொல்லுவாங்க. மாலவத்தை வெற்றி கொண்டதுடன் நினைவாக ஜெயஸ்தம்பா என்னும் வெற்றி தூண் சித்தூரில் நிறுவப்பட்டது. இந்த இது ஜெயஸ்தம்பா எங்கே கட்டியிருக்காங்க? சித்தூரில். யார் கட்டினது? சித்தூரினுடைய ராணா. அந்த ஊர் பேரை சேர்த்தியே சொல்லுங்கள். ராஜபுத்திரர்களில் சித்தூரில் ஆட்சி செய்தவன் யாருன்னு கேட்பாங்க. ராணா. ஆமாம், நிறுவப்பட்டது. அப்புறம் பிரதிகாரர்கள் மேற்கிந்திய பகுதியிலும் பாலர்கள் கிழக்கிந்திய பகுதியிலும் வலிமை மிக்கவர்களாக இருந்தார்கள். கிழக்கிந்திய பகுதியில் பாலர்கள் எங்கன்னா வங்காளம் இங்கே. சரியா? அடுத்து பிரதிகாரர்கள் இங்கே இந்த ஏரியா. இது இங்கே தெற்கில் சித்தூர், குஜராத், இந்த ஏரியாவில் மொத்தம் 3 முக்கியமான ஃபஸ்ட்டு 3 பேர் தான் இருப்பானுங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜபுத்திரர்கள் இருக்கான்ல, பிரதிகாரர்கள் அங்கேருந்து நிறைய பேர் உடஞ்சிடுவாங்க, பிரிஞ்சு போயிடுவாங்க. அதிலேருந்து வந்தவங்க தான் சௌஹான்கள். இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஓகேவா? ரைட். கேட்பாங்க குஜராத்தில். சரி, இங்கே குஜராத்து, மாலவம், சித்தூர், ராஜஸ்தான். இங்கே 3லையும் யார் இருந்தாங்க? ராணா. சித்தூர் அரசர் ராணா. சங்கான்னு சொல்லுவாங்க. ராணா சங்கான்னு சொல்லுவாங்க அவங்க பேர். அதேமாதிரி வடமேற்கில் இங்கே டெல்லி அந்த ஏரியாவில் அங்கே யார் இருந்தாங்க? பிரதிகாரர்கள். பிரதிகாராஸ்.
வங்காளத்தில் யார் இருந்தாங்க? பாலர்கள். இவங்க ஆட்சி செய்யும் பொழுது இங்கே ராஷ்டிரகூடர்கள் இருப்பாங்க. பின்னாடி வரும் பார்ப்போம். தெற்கில் இந்த பிரதிகாரர்கள், ராஷ்டிரகூடர்கள், பாலர்கள் 3 பேரும் இந்த கன்னோஜை கைப்பற்றுறதுக்காக 3 முனையில் மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே கிடப்பானுங்க. அதனால் அதுக்கு பேர் மும்முனை போர். பின்னாடி வரும் ட்ரைபார்ட்ரேட் ஸ்ட்ரகிள் அப்படிம்பாங்க. எதை கைப்பற்றுறதுக்கு? கன்னோஜ் அங்கே இருக்கு இல்லையா, அங்கே இருக்குனால கங்கை கரையில் இருக்கும். அதை கைப்பற்றோம்னா வட இந்தியா ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மும்முனை போர் யார் யாருக்கு நடுவில் நடந்துச்சு? பிரதிகாரர்கள், பாலர்கள், ராஷ்டிரகூடர்கள். ரைட், அது பின்னாடி வரும் பார்ப்போம். சரி, ரைட். 9ஆம் நூற்றாண்டில் ராஜஸ்தான், கன்னோஜ் ஆகிய பகுதியில் மேல் இறையாண்மை கொண்ட சக்தியாக தம்மை கூறிக்கொள்ளும் அளவிற்கு பிரதிகார வம்சம் வளர்ச்சி பெற்றிருந்தது. சரியா? ராஜஸ்தான், கன்னோஜ், பிரதிகாரம். அங்கேருந்து இந்த ராணா சங்கம் அவங்களையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதுமாரி இங்கே கன்னோஜ் இங்கே அதையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. யார்? பிரதிகாரர்கள். ரைட். பிரதிகார அரசின் வீழ்ச்சி வங்காளத்தில் பாலர்கள் எழுச்சிக்கும் வடமேற்கு இந்தியாவில் சவுகான்களின் எழுச்சிக்கும் வித்திட்டது. புரியுதானே? பிரதிகாரர் வீழ்ச்சி அடையும் பொழுது என்ன ஒன்று சொன்னால் நிறைய பேர் உருவாங்கன்னு பார்த்தோம். அங்கேருந்து வந்தவங்க தான் சவுகான். பிரதிகாரருக்கு அப்புறம் பாலர்கள் முன்னாடியே இருக்காங்க, பட் வலிமையானவங்களாக மாறுவாங்க. அதான் சொல்கிறாங்க. அங்கே கிபி 712 சிந்து பகுதியை அரேபியர் கைப்பற்றியதிலிருந்தே இந்தியாவில் இஸ்லாமியர் காலகட்ட வரலாறு தொடங்கி இருக்க வேண்டும். இந்த வரலாறு இங்கே சொல்லிட்டானுங்களா? சரி, பார்ப்போம். சொல்லிட்டு வரேன். இங்கே பாருங்க, இஸ்லாமாக தான் இங்கே தான் தோன்றும். 6ஆம் நூற்றாண்டில், கிபி 6ஆம் நூற்றாண்டில் அங்கே தோன்றும். அரேபியாவில், இது அரேபியா இங்கே தோன்றும். இந்த அரேபியர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே அது வரைக்கும் அவனுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ இஸ்லாம் மதம் தோணுன்னா அவங்களுக்குள்ளே ஒற்றுமையாகிட்டாங்க. ஸோ அந்த மதத்தை பரப்புறதுக்காக நாடெல்லாம் பிடிக்கிறானுங்க. ராஜாவோட வேலை என்னது அந்த காலத்தில்? நாடு பிடிக்கிறது தான். அப்போ இங்கே வந்து ஈராக்கு, அப்படியே ஈரான் வரை கைப்பற்றிடுவாங்க அரேபியர்கள். அவங்க பின்பற்ற மதம் எது? இஸ்லாம் மதம். அப்புறம் அப்படியே இந்தியாவுக்குள்ளேயும் பூந்துருவாங்க. வடமேற்கு இந்தியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் உள்ளே பூந்துருவான். இங்கேருந்து வடமேற்கு இந்தியாவில் பூந்துருவான். இந்த ஏரியாவை கைப்பற்றிடுவாங்க. அவன் பேர் மறந்து வச்சு பின்னாடி நான் ஒரு சொல்கிறேன். அப்போ 712 வடமேற்கு இந்தியாவை கைப்பற்றிடுவாங்க. சரியா? அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இங்கே கைப்பற்றின ராஜா இருக்கால, அவனுக்கும் அந்த மத குரு இருப்பார், கலீஃபான்னு சொல்லுவாங்க. கலீஃபா என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்யணும் எல்லோரும். இஸ்லாம் மத குரு கலீஃபா இறந்து போயிடுவார். புதுசாக வேற ஒருத்தன் கலீஃபாவாக வருவான். அவனுக்கும் இங்கே ஆட்சி பிடிச்சி வச்சுருக்கான்ல இஸ்லாமியர், அவனுக்கும் ஆகாது. இவனோட மாமனார், இவனோட மாமா, இவனெல்லாம் பிடிச்சிட்டு போய் அவர் கொண்டு போடுவார், சிறையில் அடைச்சி. அதோட இஸ்லாமை தான் திரும்ப வீழ்ச்சி அடைஞ்சிடும். அதை தான் அங்கே சொல்ல வராங்க ஒரு லைனில். என்ன சொல்ல வரான்? கிபி 712 சிந்து பகுதினா இது இப்போ உள்ள பாகிஸ்தான். இந்த இடம் இஸ்லாமிய காலகட்ட வரலாறு தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் கன்னோஜை ஆண்ட குறிப்பாக யசோவர்மன் எதிர்ப்பின் காரணமாகவும், எதிர்ப்புலாம் கூட கிடையாதுங்க, அவங்களே அவங்க பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவானுங்க அவனை. பின்னர் 10ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி வரை வட இந்தியாவின் பெரும்பகுதியும் கன்னோஜை கட்டி ஆண்ட ராஜபுத்திர அரசர்கள் தலைவர்களின் எதிர்ப்பின் விளைவாலும் இந்தியாவில் இஸ்லாமியர் காலகட்டம் 1200 இருந்தால் தொடங்குது. 708ஆம் நூற்றாண்டிலே தொடங்கியிருக்கணும், 13ஆம் நூற்றாண்டில் தான் தொடங்குது. எதனால்? அந்த ராஜபுத்திரர்கள் எதிர்த்ததுனால அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஸ்டேட்மெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. முதல்ல எடுத்தவர் யார்? யசோவர்மன். அவர் தான் முதல்ல எடுத்திருக்கார் 736. ரைட். ராஜபுத்திரர்களுடைய தோற்றம். இது எது எக்ஸ்ட்ரா பிட்டிங் ஒன்று கொண்டு வந்து போட்டான்னு தெரில. சரி, ராஜபுத்திரர்களின் தோற்றம். ராஜபுத் என்னும் சொல் ராஜ்புத்ரா என்னும் சமஸ்கிருத சொல்லிருந்து வந்து எல்லாமே அவனுங்களுக்கு அங்கே தான் போவானுங்க. இது இல்லாமல் ஒன்றுமே இருக்காது, சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். இந்த பாருங்க, அந்த முக்கியமானவங்க கன்னோஜ், பிரதிகாரர்கள், தோமர்கள், சவுகான்கள், சோழங்கிகள். குஜராத்தில் சோழங்கிகள், மாலவத்தில் பராமரர்கள். அடுத்து இங்கே மத்திய பிரதேச, இந்த இடத்துல சந்தேலர்கள், இங்கே பாலர்கள், இங்கே காமரூபம். அன்றைக்கே பார்த்துருப்போம். அஸ்ஸாமோட பழைய பேர் என்ன? காமரூபம்.
இந்த ஏரியாவில் ராஷ்டிரகூடர்கள், இங்கே யார் இருப்பாங்க, பல்லவர்கள் இருப்பாங்க, அப்புறம் தான் சோழர்கள் வருவாங்க. அரச வம்ச ரத்தத்தின் வாரிசு அல்லது வழித்தோன்றல் என்பதாமா. என்னது ராஜபுத்னா, அதுக்கு என்ன அர்த்தமா, அரச வம்சத்தின் வழித்தோன்றர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 647 அரசரின் மறைவை தொடர்ந்து, பழைய கதை. அரசா பார்த்தாலும் அரசர் இறந்தோன்னே சின்ன சின்ன துண்டு துண்டாக போயிடுவாங்க. வடக்கு மத்திய இந்தியாவின் பல பகுதிகளில் பல்வேறு ராஜபுத்திர இனக்குழுக்கள் தங்களை அரசுகளை நிறுவிக்கொண்டன. அதான் தனித்தனி குரூப்பு. ராஜபுத்திரர்கள் வம்சாவளி தோற்றத்தை கடந்த காலத்திலிருந்து தொடங்குகின்றனர். சரி, அவர்கள் மிக முக்கியமான 3 குலம். ராஜபுத்திரனுடைய குலம் சூரிய வம்சம் அல்லது சூரிய குலம், சந்திர வம்சம் அல்லது சந்திரகுலம். சூரியன் சந்திரன் போனால் அடுத்து யார் இருக்கா, அக்னி, முக்கியமான ஆள். நெருப்பில் தோன்றியவர்களாம் அவங்க, பார்த்துக்கோங்க. நெருப்புலலாம் மனுஷன் தோன்றியிருக்கான். சூரியகுல சந்திரகுல வழித்தோன்றல் என கூறிக்கொள்ளும் ராஜபுத்திரர்களுள் முக்கியமானவர்கள் பந்தேல்கண்டில் உள்ள சந்தியலர்கள் ஆவார்கள். பந்தேல்கண்டு எங்கே சார் இருக்குது, இந்த பாருங்க. இது ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். மாலவம், பந்தல்கன், பகல்கன் அப்படின்னு படிச்சிருப்போம். ராஜ்மஹால் ஹில்ஸு எல்லாம் பார்த்துருப்போம் ஜாகிரஃபியில். நாங்கள் இருக்கா, அந்த ஏரியாவில் இருந்தவங்க. சரியா, மத்திய பிரதேசம், ஹரியானா பகுதியில் தோமர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. கேட்பாங்க எந்த பகுதியில் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. பந்தல்கன் மத்திய பிரதேசம். தோமர்கள் எங்கே, பஞ்சாப், ஹரியானா, டெல்லிக்கு மேலே தான் வரும் தோமர்கள். ஃபஸ்ட்டு யாருக்கு அப்புறம், ஹர்ஷாவுக்கு அப்புறம். ரைட். இவங்க எந்த குலத்தை சேர்ந்தவங்க, சூரிய குலம் சந்திர குலமாமா. ஆனால் 12ஆம் நூற்றாண்டில் இவர்கள் சௌகான்களால் வெற்றி கொள்ளப்பட்டனர். ஜேம்ஸ் டாட் என்னும் கீழ்திசை புலமையாளர் கிபி 1822 முக்கியமாக 36 ராஜபுத்திர அரசர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. கண்டுபிடிக்கிறார் இவர். 36 வகை இருந்திருக்கு. அவற்றில் 4 குலங்கள் சிறப்பு பெற்றவைன்னு சொல்கிறாங்க. அது பிரதிகாரர்கள், சௌகான்கள், சோலங்கிகள். சோலங்கினா எங்கே, குஜராத்து என்று அழைக்கப்பட்ட சாளுக்கியர்கள். இந்த சோலங்கிகள் யாராமா, சாளுக்கியிலேருந்து பிரிஞ்சவங்கன்னு சொல்கிறாங்க. சரியா, சாளுக்கியருக்கு இன்னொரு பேர் என்னது, சோலங்கிகள். இவங்க குஜராத்தில் இருந்தவங்க. தக்காணத்தில் இருந்த சாளுக்கியர் வேறு, இந்த சாளுக்கியர் வேறு. ஆமாம். அடுத்தது பவாரை சேர்ந்த பராமரர்கள் 4 பேர் முக்கியமானவங்க. பிரதிகாரர்கள், சௌகான்கள், சோலங்கிகள், அடுத்தது பராமரர்கள். பராமரர்கள் எங்கே இருக்குது, மேப்லேயே இருக்கும் பாருங்கள். பராமரர்கள் இந்த இருக்கா, மத்திய பிரதேசமே தான். சோலங்கி 1, சௌகான்கள் 2, பிரதிகாரர்கள் இங்கே தான் இருப்பாங்க. இந்த அங்கே இருக்கா, பிரதிகாரர்லேருந்து பிரிஞ்சவன் தான் சௌகான்லாம் 3. அடுத்து என்ன போட்டிருக்கான், பராமரர்கள் 4. இந்த 4 பேர் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறா, வரலாற்று ஆராய்ச்சியாளர் ஜேம்ஸ் டாட். இந்த புத்தகம்லாம் படித்து கண்டுபிடிக்கிறானுங்க. இந்த 4 பேரும் யாருமா, அக்னி குல தோன்றர்கள். அதுக்கு முன்னாடி சொன்னா இல்லையா, அதுக்கு முன்னாடி சந்தேலர்கள், தோமர்கள், இவங்களாம் இது சூரிய குலம் சந்திர குலத்தை சேர்ந்தவங்க. சந்தேலர்களும் தோமர்களும் சூரிய குலம் சந்திர குலம். இந்த 4 பேர் யார், அக்னி குலம். கேட்பாங்க. பிரதிகாரர்கள் முதல் பெரிய ஆளுங்க இவங்க தான். ஹர்ஷவர்தனுக்கு அப்புறம் இவங்க உடனே தான் நான் நிறையா சின்ன சின்ன இவங்களாம் சிற்றரசாக போயிடுவாங்க. 4 முக்கிய குலமரபுகளை சார்ந்த ராஜபுத்திரர்களில் ஒரு பிரிவினரான பிரதிகாரர் அல்லது கூர்ஜர பிரதிகாரர். 2 பேர் அவங்களுக்கு, பிரதிகாரர் அல்லது கூர்ஜர பிரதிகாரர். கூர்ஜராட்ராவிலிருந்து, அதாவது ஜோத்பூர், இதுவும் ராஜஸ்தான் தான், ஆட்சி புரிந்தனர். ராஜஸ்தான் இங்கே ஜோத்பூர் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் பக்கம்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக அவங்க தான் பெருசாக இருப்பாங்க. பிரதிகாரர்லேருந்து பிரிஞ்சவன் தான் மற்றவங்களாம். 6ஆம் நூற்றாண்டில் ஹரிச்சந்திரா என்பவர் கூர்ஜர அரச வம்சத்தின் அடிக்கல் நாட்டினார். கேட்பாங்க, கூர்ஜர வம்சம் அல்லது பிரதிகார வம்சத்தை நிறுவியவர் யார்? ஹரிச்சந்திரா. ஹரிச்சந்திரா நாடகம் இருக்கா? ஆமாம், அவர் இவராக தான் இருக்கும். பிரதிகார அரசர்களுள் முதலாவது மற்றும் முக்கியமான அரசர்
முதலாம் நாகப்பட்டர் என்பவர் ஆவார். குருஜர வம்சத்துக்கு அடிக்கல் நாட்டினவர் ஹரிச்சந்திரா. முக்கியமான அரசர் யார்? நாகப்பட்டர். சரியா? முதலாம் நாகப்பட்டர். சாரி. கிபி 8ஆம் நூற்றாண்டில் பரூச், ஜோத்பூர் எல்லாமே அங்கே மத்திய பிரதேச ஏரியா ஆட்சி செய்த அவர் தனது ஆட்சி பரப்பை குவாலியார் வரை எல்லாமே உத்தரப்பிரதேசம், சாரி மத்திய பிரதேசம், குவாலியார்லாம் மத்திய பிரதேசம் தானே. அடுத்து சிந்துவின் மீது அரேபியர் மேற்கொண்ட படையெடுப்பை அவர் முறியடித்து அவர்களை விரிவாக்க நடவடிக்கையை தடுத்தார். மேற்கில் வந்துட்டாங்கள்ல அரேபியர்கள், இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடிய அரேபியர்கள், அவங்கள தோக்கடித்து அனுப்புகிறார். யார்? முதலாம் நாகப்பட்டர். அவருக்கு பின்னர் ஆட்சி பொறுப்பேற்ற வச்சராஜா ஒட்டுமொத்த வட இந்தியாவின் மேலும் ஆதிக்கம் செலுத்த ஆசைப்பட்டார். கன்னோஜை கைப்பற்ற அவர் மேற்கொண்ட முயற்சி வங்காள பகுதியின் பாலவம்ச அரசர் தர்மபாலாவுடன் பகை ஏற்பட்டது. பார்த்தோம் இல்லையா? ட்ரைபாட்ரேட் சகில் பார்த்தோம்ல, மும்முனை போர். இங்கே ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. கன்னோஜை கைப்பற்றுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க இவங்க. பாலர்களும் ட்ரை பண்ணுறாங்க, அடித்து காலி பண்ணிடுவாங்க. அதேமாரி ராஷ்டிரகூடர்களும் ட்ரை பண்ணுவாங்க. இவங்க 3 பேர்த்துக்கு மாற்றி மாற்றி சண்டை. எதுக்கு? கன்னோஜை கைப்பற்றுறது. அதான் மும்முனை போர். அங்கே பாருங்கள், மாலவத்தின் கூர்ஜர பிரதிகாரர்கள், தக்காணத்தை சேர்ந்த ராஷ்டிரகூடர்கள், வங்காளத்தை சேர்ந்த பாலர்கள் ஆகிய மூவருள் ஒவ்வொருவரும் மலம் நிறைந்த கன்னோஜின் மீது அவர்கள் மேலாதிக்கத்தை நிறுவ முயன்றனர். இதனால் நீண்ட நெடிய மும்முனை போட்டியில் 3 சக்திகளும் பலவீனமடைந்தன. ட்ரைபாட்ரேட் ஸ்ட்ரகிள் கேட்பாங்க. இந்த என்ன கேள்வி? கன்னோஜை கைப்பற்ற மும்முனை போரில் ஈடுபட்டவர் யாவர்? சரியா? எந்த நிலத்தை கைப்பற்ற பாலர்கள், பிரதிகாரர்கள், ராஷ்டிரகூடர்கள் மும்முனை போட்டியில் ஈடுபட்டனர்? சரியா? அடுத்தது இந்த 3 வம்சத்தினரும் வலிமை இழக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? என்ன காரணம்? அந்த மும்முனை போர். அடுத்தது வட்சராஜாவை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்ற 2ஆம் நாகப்பட்டர், ராமபத்ரா ஆகியோர் குறிப்பிடத்தகுந்த சாதனையும் புரியலை. வட்சராஜாவுக்கு அப்புறம் இவர் மும்முனை போரில் ஈடுபடுறாரு. அவருக்கு அப்புறம் வந்தவங்க நாகப்பட்டர், ராமபத்ரா, அவங்களாம் பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. அப்புறம் ராமபத்ரா அவனுடைய பையன் மிகிர போஜா அல்லது போஜா அரியணியனார் பரவியற்ற சில ஆண்டுகளுக்கு பிரதிகாரங்களின் அதிகாரத்தை வலுப்படுத்தி அவர் வெற்றி பெற்றார். யார்? மிகிர போஜா அல்லது போஜா. ஒரு வலிமை மிகுந்த அரசாக அவர் தனது நாட்டில் அமைதியை பராமரித்தார். அரேபியரின் அச்சுறுத்தல்கள், வடமேற்கில் இருக்காங்களே அரேபியர்கள், எங்கே? சிந்து பகுதியில், இங்கே இந்த பகுதியில் அவங்க தான் இருக்காங்க. உள்ளே பூந்தாங்கன்னா அடித்து துரத்தி விட்டுருவார். அதான் சொல்கிறாங்க. போஜாவுக்கு பின்னர் ஒரு 100 ஆண்டு காலம் பிரதிகார பேரரசு புகழோடும் கீர்த்தியோடும் நல்ல வளத்தோடு இருந்திருக்காங்க. யாருக்கு பின்னாடி? போஜா, மிகிர போஜாவுக்கு அப்புறம் அரேபியர்கள் வெற்றிகரமாக எதிர்த்த பிரதிகாரர்கள் தங்கள் கவனத்தை கிழக்கு நோக்கி திருப்பினர். முதல் 1000 ஆண்டின் இறுதியில், முதல் 1000 ஆண்டு இறுதினா என்ன அர்த்தம்? முதல் மில்லினியம். 1000 என்னது? மில்லினியம். இறுதி 900 சம்திங், 950க்கு மேலே ராஜஸ்தான், மாலவத்தின் பெரும்பகுதியை அவர்கள் ஆண்டனர். மாலவனா இது இங்கே மத்திய பிரதேசத்தில் மாலவம், ராஜஸ்தான், அதெல்லாம் பெரும்பகுதி ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவனை அரேபியரை வர விடாமல் தடுத்துருக்காங்க. இந்த கிழக்கு பக்கம் கவனம் செலுத்துகிறாங்களாம். கன்னோஜியும் சில காலம் தங்கள் வசம் வைத்திருந்தனர். மேலே கன்னோஜிங்க 11-12ஆம் நூற்றாண்டுகளில் ராஜபுத்திரர்கள் தங்களிடையே முடிவற்ற போர்களை மேற்கொண்டனர். பயங்கரமாக சண்டை போட்டிருக்கானுங்க ராஜபுத்திரர்கள். எல்லா ராஜபுத்திரையும் சேர்த்து சொல்கிறாங்க. இச்சூழ்நிலை சாதகமாக பயன்படுத்தி உள்ளூர் சிற்றர்கள் சுதந்திர அரசுகளாக ஆயினர். பிரதிகாரர்கள் இருக்காங்க இல்லையா, பெரிய பிரதிகாரர், அவெல்லாம் உடஞ்சி தனித்தனியாக போயிடுவான். அதனால தான் அந்த 36 ராஜபுத்திரர்கள் வராங்க. அடுத்து பாலர்கள். இந்த பிரதிகாரர் காலத்தை சேர்ந்த பாலர்கள் எங்கே இருக்காங்க? வங்காளத்தில். அவங்கள பற்றி சொல்கிறாங்க. தர்மபாலர், பால வம்சத்தை உருவாக்கியவர் கோபாலர், அரச பரம்பரையை சேர்ந்தவர் என்ற வரலாற்று பின்னணி அவருக்கு இல்லையாமா. அப்போ அரசர் பரம்பரை கிடையாது, ஒரு வீரனாவோ அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. அவர் திறமையின் காரணமாக மக்கள் அவரை அரசராக தேர்வு செய்தனாராமா. 750 770 வரையிலான ஆட்சி காலத்தில் அவர் வங்காளத்தில்
பாலர்களின் எதிர்கால மேன்மைக்காக அடித்தளத்தை அமைத்தார். கேட்பாங்க, வங்காளத்தில் பாலர்கள் எந்த பகுதியை ஆண்டனர் கேட்கலாம். பால வம்சத்தை உருவாக்கியவர் யார்? கோபாலர். சரியா? அவருடைய மகன் தர்மபாலர். அவங்க அப்பாவே ஸ்ட்ராங் பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவனுடைய பையன் வரான். பல அரசுகளை வட இந்திய அரசியலில் வலிமைமிக்க சக்தியாக உருவாக்கினார் இவர். வட இந்தியாவில் கண்ணோச்சிக்கு எதிராக வெற்றிகரமாக படையெடுப்பை அவர் மேற்கொண்டார். பார்த்துருப்போம், பிரதிகாரர் கூட சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மிகச்சிறந்த பௌத்த ஆதரவாளர். அவரால் உருவாக்கப்பட்ட விக்ரமசீலா மடாலயம் பௌத்த கல்விக்கான மிகச்சிறந்த மையமை. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். அவர் நாலந்தா பல்கலைக்கழகம், அடுத்தது இன்னொன்று விக்ரமசீலா பல்கலைக்கழகம். விக்ரமசீலா யார் காலத்தில் வந்தது? பாலர்கள் காலத்தில் கட்டுறாங்க. அதில் எந்த பாலர்? தர்மபாலர். நாலந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்தில் கட்டப்பட்டது? குப்தர்கள். அதில் யார் அரசர்? குமாரகுப்தர். குமாரகுப்தர். ரெண்டும் கல்வி நிறுவனங்கள். எந்த மதத்தோடு தொடர்புடையது? புத்த மதம். சரியா? ரைட். தர்மபாலரை தொடர்ந்து அவருடைய மகன் தேவபாலர். அவர் தான் என்ன பண்ணுறாரு? கிழக்கு நோக்கி, அஸ்ஸாம் எங்கே இருக்குன்னா கிழக்கில் என்ன இருக்குது? சரி, மேற்கு வங்கத்துக்கு கிழக்கில் என்ன இருக்குது? அஸ்ஸாம். அது வரைக்கும் பரப்புகிறார். யார் பரப்புறது? அவருடைய பையன், தர்மபாலருடைய பையன் தேவபாலர். அவரும் தலை சிறந்த பௌத்த ஆதரவாளர். பௌத்தர்களுக்கு 5 கிராமங்களை கொடையாக வழங்கினாராம். கேள்வி கேட்குறாங்க, அவங்களே சாமியார், அவங்களுக்கு எதுக்கு சார் கிராமத்தை கொடுக்குறாங்க? அதில் விவசாயம் செஞ்சு அதை தான் சாப்பிட வச்சுக்குவாங்க. அவங்க யாருக்காவது கொடுத்துருவாங்க, அவன் விவசாயம் பண்ணுவான், வரி மட்டும் வாங்கி சாப்பிடுவாங்க. அல்லது இந்த மாதிரி மடாலயெல்லாம் ரன் பண்ணணும்ல, பணம் வேணும்ல, அதுக்கு செலவு பண்ணிக்குவாங்க. அவரும் மகதத்தில் மடாலங்களையும் பல கோயில்களையும் நிறுவினார். யார்? தேவபாலர். தர்மபாலர், தேவபாலர் ஆகியோர் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்பு மிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என ஆர்சி மஜும்தார், ஒரு வரலாற்று அறிஞர் சொல்கிறார். இவங்க காலத்தில் ரொம்ப வங்காளம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தேவபாலருக்கு பின்னர் 5 அரசர்கள் ஆட்சி செய்தாங்க. அவங்க பெருசாலாம் ஒன்றும் சாதிக்கலைன்றாங்க. 988ஆம் ஆண்டு முதலாம் மகிபாலர் அரியணை ஏறியதைத் தொடர்ந்து பாலர் அரசு முன் எப்போதும் இல்லாத பேரையும் புகழையும் பெற்றது. மகிபாலர் பாலர்களில் பயங்கர கிரேட்டஸ்ட் யாராமா? மகிபாலர். முதலாம் மகிபாலர் பால வம்சத்தின் மிக சிறந்த வலிமை மிக்க அரசராவார். அவர் 2ஆம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர். அப்போ அதுக்கு முன்னாடி வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு, டம்மி ஆகிட்டானுங்க. 2வது பால வம்சத்தை தோற்றுவிக்கிறார். யார்? மகிபாலர். முதலாம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? கோபால். ஆமாம். அடுத்தது பிரதிகாரங்களின் வீழ்ச்சியான அந்த மகிபாலருக்கு வட இந்திய அரசியல் நிகழ்வுகள் முதன்மையான பாத்திரத்தை வகிக்கும் வாய்ப்பு வழங்கியது. அங்கே இறந்துட்டாங்க. பிரதிகாரர்கள் வீழ்ச்சி அடைஞ்சு சிற்றரசராக மாறிட்டாங்க. அதனால் மகிபாலர் என்ன பண்ணுறாரு? பவர்ஃபுல்லாக வர்றாரு. அதேமாரி ஆனால் தென்னிந்திய அரசரான ராஜேந்திர சோழனின் படையெடுப்பின் காரணமாக வாரணாசிக்கு அப்பால் தனது அதிகாரத்தை விரிவுபடுத்த அவரால் இயலாமல் போயிற்று. ராஜேந்திர சோழன் இருக்கான்ல, தென்னிந்தியா சோழர் இருப்பாங்க, அவர் இங்கேருந்து அப்படியே அங்கே வரைக்கும் போயிட்டு வருவார். வட இந்தியா ராஜேந்திர சோழன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இலங்கை, இங்கே மாலத்தீவு எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் வச்சுருப்பார். சோழர்களுடைய ஆட்சி இங்கே தென்கிழக்கு ஆசிய நாடுகள், மலேசியா, அதாவது இந்தோனேசியா, இதெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும். யார் கட்டுப்பாட்டில்? ராஜேந்திர சோழனுடைய கட்டுப்பாட்டு. ஸோ இவருக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு? ஒரு லெவலுக்கு மேலே அவரால் போக முடியல. வாரணாசினா காசி வரைக்கும் இவர் போயிட்டு வர்றார். பால வம்சத்தின் பண்டைய புகழையும் பெயரையும் மகிபாலர் மீட்டெடுத்தார். வாரணாசி, காசி, சாரநாத், நாலந்தா ஆகிய இடங்களில் சமயம் சார்ந்த ஏராளமான கட்டிடங்களை கட்டிவித்த மகிபாலர் பழைய கட்டிடங்களையும் புனரமைத்தார். ஏன்னா நடுவில் யார்? வேத மதத்தை பின்பற்றக்கூடிய அரசர்கள் வந்துடுவாங்க. அதனால் அந்த இடத்துக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கல. இவர் என்ன பண்ணுறாரு? மீண்டும் இவர், இவங்க அப்பாவும், சரி இவங்க தாத்தானுங்க அவனுங்க. ஆனால் மெயினாக இவர் முதலாம் மகிபாலர். மகிபாலனின் நெருப்பை தொடர்ந்து பால வம்சம் வீழ்ச்சியுற்று சேனா வம்சத்தின் வருகைக்கு வழிவகுத்தது. பால வம்சத்துக்கு அப்புறம் எந்த வம்சம் வருது? சேனா வம்சம். அவ்வளோதான். அடுத்து சௌகானுங்கள். கதை மாதிரி கேட்டுட்டு வாங்க. சௌகானுங்கள் எங்கேருந்து வராங்க? பிரதிகாரர்கள்
வீழ்ச்சி அடைஞ்ச உடனே சின்ன சின்ன அரசராக வருவாங்க. அப்போ சௌகான்கள் இந்த இடத்துல டெல்லி பஞ்சாப் ஹரியானா அந்த ஏரியாவில் அவங்க வருவாங்க. சௌகான்கள்கிட்ட இருந்தால் எங்கே ஆட்சி போகும்? துருக்கியர்கள், நான் இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடிய துருக்கியர்கள்ட்ட ஆட்சி கைமாறும். ஓகேவா? இவரோட முடிஞ்சிச்சு. பிரதிகாரர்கள், பாலர்கள், சௌகான்கள். நிறைய பேர்த்த அவங்க சொல்லலை. பட் ஏதாவது அந்த அவங்க கட்டின பில்டிங்கு நூல்லாம் இருந்துச்சுனாக்கா அதில் வரும், பார்த்துக்கலாம். சௌகான்கள் 956 1192 வரைக்கும். இந்த 1192 தான் என்ன போர் நடக்கும்? இரண்டாம் தராயின் போர் நடக்கும். பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் முகமது கோரிக்கு நடுவில் நடக்கும். முகமது கோரி ஜெயிச்சிடுவார். ஓகேவா? ரெண்டாவது தராயின் போர். அதனால தான் அந்த வருஷத்துக்கு போட்டிருக்காங்க. ராஜஸ்தானின் கிழக்கு பகுதியாக சாகம்பரி நகரில் தலைநகரை நிறுவி ஆட்சி புரிந்தவர்கள் ஆவார்கள். ராஜஸ்தானுங்க கிழக்கு பகுதி சாகம்பரி. ஓகே. இந்த ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ். இவர் அஜ்மீர் நகரை தோற்றுவித்தார் எனவும் அறியப்படுகிறது. இப்போயும் இருக்குது அஜ்மீர் நகர் ராஜஸ்தானில். அஜ்மீர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஜ்மீர் ஹோட்டலா? பிரியாணி ஹோட்டல். சௌகான்கள் ராஜஸ்தானில் பிரதிகாரர்களுக்கு கட்டுப்பட்ட குறுநில மன்னர்களாக இருந்தவர் ஆவார். பிரதிகாரர்கள் கீழே குறுநில மன்னனாக இருந்திருக்காங்க. அவங்க வீழ்ச்சி அடைஞ்சவொன்னே அவங்க ஆட்சி எடுத்துக்கிறாங்க. அரேபியரின் படையெடுப்பின் பொழுது பிரதிகாரர்களுடன் தோளோடு தோல் நின்றவர்கள். அரேபிய இஸ்லாம் மதத்தை பின்பு 712 வந்தோன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த எங்கே இருப்பாங்க? இந்த ஏரியாவில் இருப்பாங்க. அவங்க உள்ளே வர விடாமல் இந்த பிரதிகாரர்கள் கூட இவங்க சப்போர்ட்டுக்கு நின்றுருக்காங்க. யார்? சௌகான்கள். சௌகான் வம்சாவளியின் கடைசி அரசரான பிருத்திவிராஜ் சௌகானே அவ்வரச வம்சாவளி அரசர்கள் தலை சிறந்தவர் என கருதப்படுகிறார். ஏன்னா கோரிலாம் வராங்களா, அவங்க கூட சண்டை போடுறாங்க. அதனால் அவர் 1191 முதல் தராயின் போர், இதில் கோரியை தோக்கடித்து அனுப்பிடுவார். அதில் ஜெயிச்சிருப்பார். நடைபெற்ற முதல் தராயின் போரில் முகமது கோரியை தோற்கடித்தார். இவரை வச்சு நிறைய கதையெல்லாம் கூட இருக்குங்க. இருந்த போதிலும் 1192 நடைபெற்ற இரண்டாம் தராயின் போரில் அவர் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். யார்? பிருத்திவிராஜ் சௌகான். தலை சிறந்தவரும் அவர் தான். 2 தராயின் போர்லாம் அவர் தான் கலந்துக்குவார். சரி, இந்த எல்லா ராஜபுத்திரங்களுடைய கலை, கட்டிடக்கலை, நிர்வாகம் அதெல்லாம் பார்க்க போகிறாங்க. கலை நிறையா அவங்க காலத்தில் கட்டப்பட்ட கோட்டை கீட்டெல்லாம் அங்கே இருக்குது. நல்லா செழிப்பு பெற்றிருக்கு எல்லாமே. இசை, நடனம், இலக்கியம், ஓவியம், சிற்பம் இதெல்லாம் எப்போ செழிப்பு பெறும்? மன்னர்கள் சப்போர்ட் கொடுத்தாதான். அவன்கிட்ட தான் நிறைய பணம் இருக்கும். கவின் கலை, ஃபைன் ஆர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? எது? பெயிண்டிங்கு, இசை, நடனம் அதெல்லாம் பெரும்பாலும் சமய கருத்துக்களை மையமாக கொண்டது. சமய கருத்துன்னு வந்துட்டா அப்போ என்னது? பக்தி இயக்கம் உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். சமய கருத்துக்களை மையமாக கொண்ட ஒரு குறிப்பிட்ட பாணியிலான ஓவியக்கலை ராஜபுத்திர அரண்மனையில் அரசவையில் தோண்டி இருக்குன்றாங்க. சமயத்தோடு தொடர்புபடுத்தி தான் இருக்குது இப்பாணியிலான ஓவியங்கள். இதை பார்ப்போம். ராஜஸ்தானி என அழைக்கப்பட்டது. ராஜஸ்தானி ஓவியங்கள் எப்படிப்பட்டதுன்னு கேட்பாங்க. சமயத்தோடு கலந்த ஒரு வித்தியாசமான ஓவியம். எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். பிக்கேனர், ஜோத்பூர் ரெண்டுமே ராஜஸ்தானில் இருக்காமா. அடுத்து மேவார், உதய்பூர், ஜெய்சல்மர் ராஜஸ்தான். இது 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 எங்கே? மேவார் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்துக்கு நடுவில் இருக்கும். ஓகேவா? அதுமாரி புரி ஹரியானா அங்கே மேலே, பஞ்சாப் ஹரியானா மேப் எடுத்து பார்க்கணும். ஆகிய இடங்களில் இருக்காமா. கட்டடக்கலை அதுமாரி கட்டடம் சிறப்பாக இருக்குது. இவங்க கட்டின கட்டிடங்கள் சித்தோர்கார், ராந்தம்பூர் ராஜஸ்தானில் இருக்குது. மாண்டு, குவாலியார் இதெல்லாம் மத்திய பிரதேஷ். சந்தேரி, அசிர்கார் இதெல்லாம் மத்திய பிரதேசில். இங்கே வலிமையான கோட்டைகள், இவங்க காலத்தில் கட்டின கோட்டை. இதெல்லாம் தான் சுற்றுலா தலங்கள். இப்போவும் அங்கே போனீங்கன்னா அதான் சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்தியாவில் சுற்றுலாவில் எந்த மாநிலம் நம்பர் 1? ராஜஸ்தானா? ராஜஸ்தானை பார்த்தோன்னா ராஜஸ்தான்ட்டிங்களா? தமிழ்நாடு கரண்ட் அஃபேரில் வந்துச்சு போன வாரத்துலையா, ஒரு மாதத்துக்குள்ளே வந்திருக்கும். தமிழ்நாடு தான் நம்பர் 1. நான் இதுதான் கேட்டேன்.
ராஜபுத்திரர்களின் குடியிருப்பு கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்குபவை குவாலியாரில் உள்ள மான்சிங் அரண்மனை. கோட்டைகள் எங்கே இருக்கும்? போர்ட்டு எல்லையில் இருக்கும், எல்லையில் நாட்டை பாதுகாக்கிறதுக்கு. சரி, அரண்மனை ஊருக்குள்ளே ராஜா வாழ்கிற இடம் அரண்மனை. சரியா? ரைட். ஆம்பூர், ஆம்பூர்னா ஆம்பூருக்கு இன்னொரு பேர் என்னது? ஜெய்ப்பூர். நம்ம ஊரில் ஆம்பூர்னா பிரியாணி தான் தெரியும், அந்த ஆம்பூரில் இது அங்கே உதய்பூருங்கெல்லாம் ஏகப்பட்டது இருக்காம அரண்மனை. நிறைய ஏரிலாம் வெட்டியிருக்காங்க. அதேமாதிரி ஜோத்பூரில் இருக்கு இல்லையா, ராஜஸ்தானில், அங்கே உள்ள கோட்டை வந்து பயங்கர மாளிகை, ஈஸியாக ஏற முடியாத அளவில் பாறையில் கட்டியிருக்காங்களாம். உதய்பூர் அரண்மனை ராஜபுத்திரர்களுக்கு. ஆம்பூர் கோட்டை, ஆம்பூர்னா என்னது? ஆம்பூர் பேர் என்னது? ஜெய்ப்பூர் தானே? ரைட், ஓகே. குவாலியர் அரண்மனை எல்லாம் சுற்றுலாத்தலங்கள். இன்னைக்கு ராஜபுத்திர அரசர்கள் கட்டியுள்ள கோயில் அதே மாதிரி. கஜுராஹோ கோயில், கோனார்க்கில் இருக்கக்கூடிய சூரிய கோவில், அபு குன்றின் மீது இருக்கக்கூடிய தில்வாரா. தில்வாரானா சமண மதத்தோடு தொடர்புடையது, பார்த்துருப்பாங்க. கோயிலெலாம் பார்க்குறீங்களா? ஃபஸ்ட் எது? கோனார்க் டெம்பிள். சன் டெம்பிள் இவங்க காலத்தில் கட்டப்பட்டது. நம்ம பாட்டிலெலாம் கூட வந்திருக்கும், தமிழில் ஏதாவது ஒரு பாட்டில் வந்திருக்கும் பாருங்கள். சூரிய கோயில் எங்கே இருக்குன்னு கூட கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கஜுராஹோ இதுவும் படத்தில் வந்திருக்கும், இந்த பாட்டில் போயிடலாம். கஜுராஹோ கோயில், இந்த கஜுராஹோ கோயில். அப்புறம் என்ன பார்த்தோம்? அபு. இந்த இந்தியாவில் பழமையான மலை எது? ஆரவல்லி, அது மேலே தான் இருக்குது. இந்த அபு வந்துருச்சா? மலை மேலே, ராஜஸ்தானில் அந்த ஆரவல்லி மலை மேலே. எங்கே சார் இருக்குது? இங்கே பாருங்கள், ஆரவல்லி மவுண்டன் இப்படி போகும், இங்கேருந்து இப்படி போகும். ஆமாம், அது மேலே கட்டியிருக்காங்க. பழமையான மடிப்பு மலை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான மடிப்பு மலை. ஞாபகம் இருக்கா? ரைட். இதெல்லாம் இவங்க காலத்தில் கட்டப்பட்டது. பட்டு தில்வாரா கோயில், அபு குன்றின் மேலே இருக்கக்கூடிய தில்வாரா கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் பேர் தில்வாரா. அது எந்த மதத்தோடு தொடர்புடையது? சமண மதம். அது ஒரு கேள்வி, பார்த்துக்கோங்க. காந்தரியா கோவில், இதெல்லாம் வந்து காந்தரியா எங்கே இருக்காமா? மத்திய பிரதேசத்தில். அவ்வளோதான். இதெல்லாம் யார் காலத்தில் கட்டப்பட்டது? ராஜபுத்திர காலத்தில். அதேமாதிரி பந்தேல்கண்டில் உள்ள கஜுராஹோ வளாகத்தில் மொத்தம் 30 கோயில் இருக்காமா. கஜுராஹோ ஒரு கோயில் தான் பார்த்தோம், அது மாதிரி 30 கோயில் இருக்காமா அந்த இதில். கோவிலின் வெளிப்புறம் உள்புறம் மிக நேர்த்தியான சிற்பங்கள். ஓகே. இக்கோயில்கள் சமண தீர்த்தங்காரர்களுக்கும் சிவன் விஷ்ணு ஆகிய இந்து கடவுளுக்கும் படைத்துள்ளது. எது? அந்த கஜுராஹோ கோயிலில் 30 கோயில்களும். ஜோத்பூர்லேருந்து 32 மைல் தொலைவில் ஓசியான் என்னும் இடத்தில் 16 இந்து மற்றும் சமண கோயில்கள் இருந்திருக்கு. சரியா? அபு குன்றின் மேலுள்ள சமண கோயிலில் வெண்மை நிற சலவை கற்களால் கட்டப்பட்ட கூடம் உள்ளது. என்னது வெண்மை நிற சலவைகள்னா? இது மார்பிளில் கட்டப்பட்டது. அதனால தான் சமண கோயில் இங்கே கட்டினா கூட மார்பிளில் தான் கட்டி வைப்பானுங்க. அதோட அதன் மையத்தில் 11 பொது மைய வட்டங்களும் கொண்டு குவி மாடம் அமைந்துள்ளதாமா. குவி மாடம்லாம் பில்டிங் மேலே இப்படி இருக்குல்ல, இப்படி வட்டமாக இருக்கும். அது மாதிரி அடுத்தது பாலர்களின் பண்பாட்டு பங்களிப்பு. வெஸ்டர்ன் பார்ட் மட்டும் சொல்கிறாங்க, பாலரை மட்டும் தனியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் எங்கே? ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இதோட முடித்தாங்க.
இப்போ பாலர்களை பற்றி சொல்கிறாங்க. பாலர்கள் எந்த மதத்தை பின்பற்றுறாங்க? மகாயான பௌத்தத்தை பின்பற்றுறாங்க. பௌத்த கோயில்களையும் புகழ்பெற்ற நாலந்தா விக்ரமசீலா பல்கலைக்கழகையும் அவர்கள் பரந்த மனப்பான்மையுடன் ஈகை குணத்தோடும் ஆதரித்தனர். அதெல்லாமே விக்ரமசீலாவே பாலர்கள் தான் கட்டியிருப்பாங்க, ஆமாம் தானே? ரைட். அவர்கள் சமய பரப்பாளர்கள் மூலம் திபெத்தில் பௌத்தம் நிறுவப்பட்டது. இங்கேருந்து திபெத் வரைக்கும் போய் பௌத்தம். திபெத் எங்கே இருக்குது? சீனா. இங்கேருந்து போனோம்னா சிக்கிம் வழியாக அப்படியே போயிடலாம். இதான் திபெத்து, இமயமலைக்கு அந்த பக்கம். திபெத் பீடபூமி, ஜாகிரபியில் பார்த்துருப்போம். பெயரும் புகழ்பெற்ற பௌத்த துறவியும் திபெத்திய பௌத்தத்தை சீர்திருத்தம் செய்தவருமான அதிஷா விக்ரமசீலா மடாலயத்தின் தலைவராக இருந்தார். கேட்கலாம், திபெத்தில் அந்த மகாயான பௌத்த மதத்தை நிறுவி எழுச்சி பெற செய்தது யார் அப்படின்னு கேட்பாங்க. யார்? பாலர்கள். மெயினாக அந்த 2 பேர் பார்த்துருப்போம். சுமத்ரா ஜாவாவை சேர்ந்த, அது என்ன சுமத்ரா ஜாவா? இந்தோனேசியா இருக்கு இல்லையா? இந்தோனேசியா தீவுகள் 2 தீவு கூட்டம் இருக்கும். சுமத்ரா தீவு, ஜாவா தீவு இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. பௌத்த சைலேந்திர அரசுடன் பாலர்கள் சுமூக உறவை பேரினர். இங்கே இருக்க பாலர்கள் அங்கேருந்து இங்கே இந்தோனேசியாவில் போய் உறவு வச்சுருந்துருக்காங்க. இதான் ஜாவா, இது சுமத்ரா. தெரியுதா மேப்பில்? பாலர்கள் இங்கே இருந்துருக்கானுங்க. அப்போ கப்பல் வழியில், ரைட், கப்பல் போக்குவரத்து இருந்திருக்கு. பாலர்கள் ஆதரவால் தனித்தன்மை வாய்ந்த புதிய பாணியை கொண்ட கலை பள்ளி ஒன்று உருவானது. இது பாலர்களின் கலை அல்லது கிழக்கிந்திய கலை. ஒன்று கட்டடக்கலையாக இருக்கும் அல்லது சிற்பக்கலையாக இருக்கும். பாலர்களின் இக்கலைபாணி இன்றைய பீகார், மேற்கு வங்கம், அண்டை நாடான பங்களாதேசம். பங்களாதேஷ் எங்கே இருக்குது? இங்கே இருக்கும் இந்த இடத்துல தலை தோங்கியது. இக்கலைபாணி பெரும்பாலும் செப்பு சிலைகளிலும் பனை ஓலைகளிலும் வரையப்பட்ட ஓவியங்கள் என்னும் வடிவங்களில் வெளிப்பட்டன. ஓவியம் இது ஆக்சுவலாக எதில் வரைஞ்சிருக்காங்க? செப்பு சிலையில், பனை ஓலைகளில். இவை புத்தரையும் ஏனைய கடவுள்களும் புகழ் பாடுவதாய் அமைந்தது. இப்பகுதிகளை சேர்ந்த பாலர்களின் செப்பு சிலைகள் தென்கிழக்கு ஆசியாவில் இந்திய பண்பாடு பரவியதில் முக்கிய பங்கு. தென்கிழக்கு ஆசியானா இது இதெல்லாம் தான் தென்கிழக்கு ஆசியா. பர்மா, இதெல்லாமே இந்தோனேசியா, தாய்லாந்து, வியட்நாமு, கம்போடியா, லாவோஸு, இதெல்லாம். அப்போ இந்த இதுதான் புத்த மதம்னா அங்கே இருக்குது. இங்கேருந்து அப்படியே பரவி இருக்கு. பரப்புனது யார்? பாலர்கள். 2வது பாட்டு தான் இஸ்லாமியர். இதை அப்புறம் பேசுவோம். 2வது பாட்டு பிந்தைய இடைக்கால இந்தியா. அதுக்கு முன்னாடி இந்த கொஞ்சம் இந்த பாக்ஸ் எல்லாம் இருந்ததில்ல, அதை பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு முன்னாடி எதுவும் இருக்கா? ரைட், இதுதான் பார்க்க. பிருத்விராஜ் சௌஹானை பற்றி சொல்கிறாங்க. வட இந்தியாவில் இன்னும் சிறந்த அரசன் பேசிக்கிறாங்க இல்லையா? சந்த் பார்தை என்னும் கவிஞர் பிருத்விராஜ் ரசோ என்னும் பெயரில் ஒரு நீண்ட கவிதையை இயற்றினார். சந்த் பார்தை. அவர் இறந்தவுடனே சன் பரிதை அப்படிம்பாங்க, சன் பார்த்தை ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. பிருத்விராஜ் சௌஹான் இறந்ததுக்கப்புறம் எழுதுறாரு. இவர் என்ன எழுதுறாரு? பிருத்விராஜ் ரசோ. கேட்பாங்க, பிருத்விராஜ் ரசோனுடைய ஆசிரியர் யார்? யார்? சன் பரிதை. காவியம் கூறும் கதை பின்வருமாறு. கன்னோஜின் அரசனுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அவள் தனது கணவனை தேர்வு செய்வதற்கென சுயவரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. சுயவரம் தெரியும்ல? ராஜாலாம் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த பெண்ணு யாரை பிடிக்குதோ அவங்க மேலே போய் மாலையை போட்டாங்கன்னா அவருக்கும் அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்போ கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை யாருக்கு தான் உண்டு? ஆமாம், அது இயற்கை. ஏற்கனவே பிருத்விராஜனிடம் காதல் வயப்பட்டிருந்த இளவரசியை அவரே மணந்து கொள்ள விரும்பினாள். ஆனால் பிருத்விராஜ் அவள் தந்தையின் எதிரியாவார். கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. பிருத்விராஜை அவமானப்படுத்தும் நோக்கில் கன்னோஜின் அரசர் அவருக்கு அழைப்பு அனுப்பவில்லை. மேலும் பிருத்விராஜ் சௌஹானை போன்று ஒரு சிலை செய்து தனது அரச சபையின் வாயிலில் வாயிற்காப்போனை போல் நிறுத்தி வைக்கிறாராமா. யார்? அந்த பெண் பேர் என்ன? பெண் பேர் போட்டிருக்கா? இளவரசி தான் போட்டிருக்கா. ரைட், வை.
கூடியிருந்தோர் எல்லாம் அதிர்ச்சி அடையும் வண்ணம் இளவரசி அங்கிருந்து இளவரசர்களெலாம் விட்டுட்டு வாசலில் போய் பிருத்திவிராஜுக்கு போய் மாலை போட்டாங்க. சற்று தொலைவில் மறைந்திருந்த பிருத்திவிராஜ் இளவரசியை அழைத்து கொண்டு குதிரையில் தப்பினார். பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டார். முதலாம் தராயின் போருக்கும் ரெண்டாவது தராயின் போருக்கும் நடுவில் நடந்த விஷயம். ஓகேவா? இவன் அண்ணன் தான் வந்துட்டு முதலாம் தராயின் போருக்கு சப்போர்ட்டுக்கு போவார், அப்பா அனுப்பி வைப்பார். அவன் போய் சப்போர்ட்டுக்கு போய் முதலாம் தராயின் போரில் ஜெயிப்பாங்க அந்த கதையெல்லாம். அடுத்து ரெண்டாவது, எந்த நாட்டு இளவரசியை திருமணம் செஞ்சார்னு கேட்பாங்க. பிருத்திவிராஜ் ரசோனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. யார்? சன் பரிதை. சன் பரிதை பாரதைன்னு போட்டானுங்க. சன் பரிதை எனக்கு படித்து அப்படி தான் ஞாபகம் இருக்குது. அடுத்தது ரக்ஷாபந்தன். இப்போயும் இருக்கா? அங்கே தான் ரக்ஷாபந்தன். அண்ணனுக்கு தங்கச்சிலாம் ராக்கி கட்டுவாங்க, சகோதரருக்கு அக்கா தங்கச்சிலாம் கட்டுவாங்க. இது இவங்களுடைய பண்பாட்டில் அங்கே இருந்தது. இதை மீண்டும் மீட்டெடுத்தது எப்போ, யார் சார்? யாராவது சொல்ல முடியுமா? ஹிஸ்ட்ரி முடித்தவங்க மீண்டும் அங்கே நடைமுறையை கொண்டு வருவார். இப்போ இன்னும் தொடருது. அது என்ன மோனிகா கேட்ட மாதிரி இருக்கா? வங்க பிரிவினை குழு கொடுக்குறேன். தேசிய கீதம் எழுதினவர் யார்? அவர் தான் திரும்ப அவங்க மீட்டெடுப்பார். வங்காளத்தை பிரிப்பாங்களா, அப்போ திரும்ப அந்த பழக்கத்தை கொண்டுட்டு வருவார். நாங்கள் இங்கே இருக்கு பாருங்க. ராக்கி என பண்பாட்டு மரமான ராஜபுத்திரத்துக்கு உரியதாகும். கேட்பாங்க. ரக்ஷா எனில் பாதுகாப்பு என்றும் பந்தன் எனில் கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். இது சகோதரத்துவத்தையும் அன்பையும் கொண்ட விழா. ஒரு பெண் ஒரு ஆடவரின் மணிக்கட்டில் ராக்கியை கட்டிவிட்டால் அப்பெண் அந்த ஆடவனை சகோதரனாக கருதுகிறாள் என்று பொருள். அப்படியான ஆடவர்கள் அப்பெண்களை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள். 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினையும் பொழுது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார். அவ்விழாவில் இந்து முஸ்லீம் பெண்கள் அடுத்த சமூகத்தை சார்ந்த ஆடவர் கையில் ராக்கியை கட்டி அவர்களை சகோதரராக ஏற்குவதன். ஏங்க இந்து முஸ்லீம் வார்த்தை வருது? வங்காளத்தை எப்படி பிரிப்பானுங்க? இந்த வங்காளம்னா கிழக்கு வங்கம், ஈஸ்ட்டு பெங்கால், இது மேற்கு வங்கம். இங்கே இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தனியாக பிரிப்பாங்க. இது இஸ்லாம் அல்லாதவர்கள். இங்கே இஸ்லாம் அதிகமாக இருப்பாங்க. அப்போ பிரித்தானா ஊர் 2 பட்டா கூட்டாளிக்கு கொண்டாட்டம், அதுக்காக பிரிப்பான். யார் பிரிப்பாங்க? வங்க பிரிவினை யார்? கர்சன் பிரபு. வெரி குட், ரைட். இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் இஸ்லாமிய இந்த 2வது பாட்டு என்னது? பிந்தைய இடைக்கால இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. அதாவது இஸ்லாமியர் எப்படி வந்துட்டு வட இந்தியாவை கைப்பற்றுறாங்க அந்த கதை. இஸ்லாமியர் எப்போ முதல்ல உள்ள வராங்க? அப்புறம் கஜினி முகமது பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா அன்றைக்கி, அந்த விஷயம்லாம் இருக்குது. இதை நாளைக்கு பார்ப்போம். ரைட், சாப்பிட்டு வாங்க, டெஸ்ட் வச்சுக்கலாம்.